ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, ஓம் சரவண பவ என்று சொல்லி இதை தொடு தங்கமே. இதை முழுமையாக கேள். 2 நல்ல செய்தி உனக்காக வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு விஷயம் கூட நான் நினைத்தபடி நடக்கவில்லையே அப்பா, எனக்கான விடிவு காலம் எப்பொழுது வரும் என்று கேட்டுக்கொண்டிருந்த உனக்கு மாபெரும் விடியலை உன் அப்பா நான் உனக்காக தரப்போகின்றேன். மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வருகின்றது. அடுத்தவர்கள் அனைவரும் என்னை ஏமாற்றவே செய்கின்றார்கள். மனிதர்களால் வீழ்ச்சியில் நான் இப்பொழுது சூழ்ந்து கிடக்கின்றேன். விடுவிக்க முடியவில்லை அப்பா என்று புலம்புகின்றாய். அவர்கள் எவ்வளவு ஆட முடியுமோ அவ்வளவு ஆட விட்டுவிடுவேன் நான். உடனே அடக்கிவிட்டால் அவர் எப்படிப்பட்டவர் என்று இந்த உலகத்திற்கு தெரியாமல் போய்விடும் அல்லவா? ஆணவத்தில் தற்பெருமையில் ஆடுபவருக்கு பேரு அழிவு என்பது நிச்சயம். ஏனெனில் இவ்வுலகை ஆள்பவன் உன் அப்பா முருகன். உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக தண்டனையை நான் தருவேன். அறியாமல் செய்யும் தவறுகளை விட அறிந்து செய்யும் தவறுகளே இப்பொழுது இந்த உலகில் அதிகமாக நிறைந்து கொண்டிருக்கின்றது. காரணம் சுயநலம். தன்னுடைய நலனுக்காக யாருடைய நலனையும் நாசம் செய்யும் எண்ணம். இந்த எண்ணம் இன்று சுகத்தை அறியலாம், ஆனால் வரும் காலம் என்று ஒன்று உள்ளது. நீ அறிந்ததை விட அறியாதது உனக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கும். சிந்தித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செயலாற்று தங்கமே. மற்றவர்களால் வீழ்ச்சியடைந்து உள்ளேனே தவிர நான் யாரையும் வீழ்த்தவில்லை அப்பா என்று நீ கதரும் குரல் எனக்கு நன்றாக கேட்கும் தங்கமே. கவலை கொள்ளாதே. உன் வாழ்க்கை எதுவோ நீ அதை மட்டும் பார். அடுத்தவர்களை பற்றி யோசிக்காதே. அடுத்தவர்கள் போல் வாழ வேண்டும் என்று நினைக்காதே. ஒரே ஒரு நாள் அடுத்தவர் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும். அதன் பின்னர் அவர்களைப் போல இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு வாழ்நாள் முழுவதும் தோன்றாது. கோபுரத்தில் இருந்தாலும் சரி, குடிசையில் இருந்தாலும் சரி, உன் மனதை பொறுத்துத்தான் சந்தோஷம் இருக்கின்றது. நீ எப்பொழுதும் மற்றவர்களை நினைத்து அவ்வாறு வாழ வேண்டும், இவ்வாறு வாழ வேண்டும் என்று மட்டும் ஆசைப்படாதே. நான் சொல்வதை சற்று கேள் தங்கமே. அதேபோல் யாருமே இல்லை என்று நீ ஏங்குவது மிக பெரிய தவறு. யாரிடமும் நீ உதவியை நாடக்கூடாது. உனக்கு நீயே உதவ முடியாவிட்டால் வேறு யார் வந்து உனக்கு உதவ முடியும்? எதிர்காலத்தை நினைத்து பயம் கொள்கின்றாயா? பயம் வேண்டாம் தங்கமே. பொருளாதாரம் முன்னேறவில்லையே என்று கவலைப்படுகின்றாயா? உனக்கு தேவையான விஷயங்கள் அது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும். அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உன் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பொழுது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து வா. அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் மேன்மையடையும். உன் வாழ்க்கை இப்பொழுது என் கையில் உள்ளது. அதை நிச்சயமாக நான் உயர்த்துவேன். உன் எண்ணங்களும் உனக்கு வாழ்க்கையாவதில்லை. நீ எந்த விஷயத்தை அதிகமாக நினைத்து இதை நான் செய்து முடித்தே தீர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவை நிச்சயமாக உனக்கு நடந்து பல சந்தோஷங்களை உனக்கு அன்பாக பரிசளிக்கும். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.